திருச்சி விமான நிலையத்தில் 10 கோடி ரூபாய் மதிப்பிலான கஞ்சா பறிமுதல் செய்யப்பட்டிருக்கிறது. பாங்காக்கிலிருந்து கொழும்பு வழியே திருச்சிக்கு வந்த விமானத்தில் கஞ்சா கடத்தப்பட்டிருக்கக்கூடிய நிலையில் உடைமைகளில் மறைத்து வைத்து 10 கோடி ரூபாய் மதிப்பிலான 9 கிலோ கஞ்சா கடத்தல் செய்யப்பட்டிருக்கிறது. இந்த கடத்தல் கஞ்சாவானது தற்பொழுது பறிமுதல் செய்யப்பட்டிருக்கிறது. கூடுதல் தகவல்களை செய்தியாளர் தினேஷ் விவரிக்க கேட்போம். முழு விவரங்கள் என்ன தினேஷ்? வணக்கம். அதாவது திருச்சி சர்வதேச விமான நிலையத்திற்கு பல்வேறு நாடுகள், அதாவது மலேசியா, சிங்கப்பூர், இலங்கை போன்ற நாடுகளிலிருந்து விமான சேவைகளானது இயக்கப்பட்டு வருகிறது. அந்த வகையில் தாய்லாந்து தலைநகர் பாங்காக்கில் இருந்து இலங்கை கொழும்பு வழியாக திருச்சிக்கு வந்த ஸ்ரீலங்கன் ஏர்லைன்ஸ் விமானத்தில் வந்த பயணிகளை சுங்கத்துறை அதிகாரிகள் சோதனை செய்த போது அதில் சந்தேகத்திற்கிடமான இருந்த ஒரு பயணியின் உடைமையை சோதனை செய்த போது அதில் 9 கிலோ, அதாவது 10 கோடி ரூபாய் மதிப்பிலான ஹைட்ரோபோனிக் என்ற கஞ்சா வரிகளான அந்த போதைப் பொருள் இருந்தது கண்டறியப்பட்டது. இதனை பயணியிடம் சுங்கத்துறை அதிகாரிகள் விசாரணை மேற்கொண்ட நிலையில அவர் சந்தேகத்துக்கு இருந்தது அவரை கைது செய்து தற்போது விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். மேலும் அவர் வைத்திருந்த அந்த 9 கிலோ 10 கோடி ரூபாய் மதிப்பிலான அந்த போதைப் பொருளையும் தற்போது பறிமுதல் செய்துள்ளனர். ஏற்கனவே திருச்சி சர்வதேச விமான நிலையத்தில் பல்வேறு நாடுகளில் இருந்து தங்கத்தை அதிக அளவு கடத்தி வரும் நிலையில தற்போது விமானம் வழியாக கஞ்சா போன்ற அந்த போதைப் பொருள் கடத்தல் சம்பவமானது தற்போது தொடங்கியுள்ளது. இதனை கட்டுப்படுத்த வேண்டும். தொடர்ந்து இந்த விமானத்தில் வரக்கூடிய பயணிகளை சோதனை செய்வதன் மூலம் தங்கம் மற்றும் அந்த போதைப் பொருட்களை கடத்தி வருபவர்களை கடுமையான நடவடிக்கை எடுக்க வேண்டும் என பலரின் கோரிக்கையாகவும் உள்ளது.